இன்னைக்கு ஒரு பூஜை இருக்கு, பண்ணுவோம். சாமி சொல்லு. உங்களை ஒருத்தர் அவசரமா பார்க்கணும்னு சொல்றாங்க சாமி. சீக்கிரமா வர சொல்லு. சரிங்க சார். வாங்கய்யா, சாமி கும்பிடுறாங்க. என்னாச்சு? உட்காருங்க. திண்டுக்கல்ல இருந்து சென்னைக்கு படிப்புக்காக நான் எங்கள் வீட்டில் தனியாக. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க எதுக்காக இங்க படிப்புக்கு வந்திருக்கீங்க? என்ன படிப்பு? நாங்கள் இன்ஜினியர் படிக்கணும். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு பூஜையை போட்டு என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு உங்க வீட்டில் சின்ன பிரச்சனையா இருந்துச்சுன்னா என்கிட்ட வராதிங்க. இல்லைன்னா பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க வந்து பாருங்க, நான் உங்க வீட்டுக்கு அடுத்த மாசம் வந்துடுறேன். வந்து பூஜையை போட்டாலும் இந்த பேய் யாருன்னு இப்ப தெரிஞ்சிடும். அது இப்போ ஆம்பளை பேயா இல்லை பொம்பளை பேயாட்டு இப்பயே பார்த்துடலாம். இப்ப நான் சொல்ற மந்திரங்கள்லாம் நீங்க திருப்பி சொல்லணும். சரி சார். ஓம் பூசகா, ஓம் பூசகா, ஓம் சந்திரமுகி, ஓம் சந்திரமுகி, புஷ்ணமுகி, புஷ்ணமுகி, சிந்திரமுகி, சிந்திரமுகி. யாரா இருந்தாலும் சீக்கிரமா நீங்க யாருன்னு சொல்லிருங்க. இந்தாங்க இந்த பொடியை எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் எடுங்க, வேண்டிக்கோங்க. நான் சொன்னாட்டி போடுங்க, போடுங்க. யாரும் கொஞ்ச நேரத்துக்கு தெரிஞ்சிடும். ஓம் கிரீம் கிரீம் பக்ரீம் கயிறு எடுத்துடுவாங்க. சரிங்க சாமி. சீக்கிரமா எந்த இடத்துல இருக்கன்னு சொல்லி நீ யாருன்னு சொல்லிரு. கை கம்மிங்க. இது நீங்க எந்நேரமோ அவராமே பார்த்துக்கோங்க, கட்டாகாமே பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு அந்த பேய் கொன்று உங்களை கொல்ல பாக்குது. போயிட்டு நாளைக்கு வாங்க, என்னாச்சுன்னு சொல்லி வாங்க. வாங்க சார், வாங்க சார். இது 20 ரூபா, அது 10 ரூபா, 5 ரூபா. அது எவ்வளவு கிலோ வேணும்? 1 கிலோவா? 60 ரூபாங்க. ரொம்ப தம்பி தேங்காய் எடுப்பான். எவ்வளோ சார்? ஒரு இது 6 ரூபா. சரி தேங்காய். அப்போ தம்பி ஏரியாலே புதுசா இருக்கா? சரி என்ன கையில் பார்த்தேன் ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா கிரவுண்ட்ல பார்த்தது. சரி என்ன கையிலாம் கட்டிருக்க? என்னாச்சு? என்ன சுமி பண்றது? நீங்க இனி என் பக்கத்துல இங்க வந்து உட்காந்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எதுவும் நடக்காம. ஃபர்ஸ்ட் இந்த இது நான் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நல்லா கும்பிட்டுக்கோங்க. நல்லா எதுவும் நடக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. இது பயங்கரமான ஆத்மாவா இருக்கும் பாருங்க. எதுக்கு எப்படி கயிறு பிஞ்சு போச்சு? கயிறு கட்டினதுல எல்லாமே வித்தியாசமா நடந்துச்சு. ஐ திங்க் அந்த ஆத்மா வந்து கூடு விட்டு கூடு பயிர சக்தி
கட்டி இருக்கிறதுனால அதனாலதான் உங்க ஃப்ரெண்டு உடம்பு மாதிரி வந்திருக்கு. சாமி எனக்கு போட்டு நடக்குது தெரியல. நீ ஏதோ உனக்கும் அந்த பேய்க்கு ஏதாச்சும் தொடர்பு இருந்துச்சா? அது உன் ஃப்ரெண்டு யாரோ இறந்து போயிருக்காங்களா? சாமி கார் ஓட்டும் போது தெரியாம ஆக்சிடென்ட் ஆச்சு. ஓகே. ஐ திங்க் அதோட ஆத்மா ஒரு பொண்ணு ஆத்மாவா இருந்தாரா வந்து அது வந்து கூடு விட்டு கூடு பயிர சக்தியே இருக்கும். நான் அடியாளே உத்ராட்ச மாலை அவனுக்கு கழட்டி கொடு. நீ கொடு, இங்க கொடு. ஓம் நிராரம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் க்ரீம் க்ரீம். சீக்கிரமா விறகு எடுத்துட்டு வாங்க, ஓடுங்க. நான் பேய் வந்து உங்களை கொலை பண்ணிடும். சீக்கிரம் அணையறதுக்குள்ள. ஓம் பிரம்மபுத்திராய நமக ஓம் பிரம்மபுத்திராய நமக ஓம் பிரம்மபுத்திராய நமக. பத்திக்கிச்சு. நல்ல வேலை, உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஒண்ணும் இல்ல. சாமி என்ன இது கெட்ட சகனமா நடக்குது? சாமி ஆக்சிடென்ட் ஆகும்போது நான் பைக்ல போய் பார்த்து சொல்லி அதனாலதான் நீ கொண்டிருப்பேன்னு சொல்லி நினைச்சிட்டு உங்களே வந்து சாப்பிடுது. நம்ம பேசிக்கலாம். ஓம் சக்தி பராசக்தி சொல்லுங்க என் கூட. ஓம் சக்தி பராசக்தி. பேய் ஆடி விடு. உனக்கு என்ன வேணும்? உயிர் எனக்கு வேணும். எதுக்கு? சீக்கிரம் சென்டர் எடுத்துடா. குடு குடு. ஓம் நமோ நாராயண நமஹ. ஓம் எந்திரிச்சிரு எந்திரிச்சிரு எந்திரிச்சிரு. என்னாச்சு உனக்கு? எதுக்கு மயங்கிட்ட? சாமி திடீர்னு அது வந்து அடிச்சு சாமி எனக்கு என்னாச்சுன்னே தெரியல சாமி. என் கனவுல யாரோ கத்துற மாதிரிலாம் வந்துச்சு சாமி. அதுக்கப்புறம் அது ஆக்சிடென்ட் ஆன சம்பவம்லாம் என் மைண்ட்ல வந்துச்சு சாமி. ஓம் என்னோட சிஷியனை உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறேன். நீங்க இப்ப இந்த ஊதுபத்தி அணையற மட்டும் கையில வச்சுட்டு இருக்காங்க. இந்த ருத்ராட்சம் என்ன கட்டி ருத்ராட்ச கையிலே ஓம் பிரம்மநாயகம் பிரம்மநாயகம். இங்க வா. இது இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை. ஓ சிஷ்யா சொல் அவங்களோட போயிட்டு வா. தம்பி இங்க வா. சிஷியார் எடுத்துட்டு வா. இதை சிஷியனுக்கு ஏதாச்சுன்னா இதை யூஸ் பண்ணி அவனை காப்பாத்திடு. ஓம் சக்தி பராசக்தி. சாமி வச்சுக்கிட்டே தான் போகணும். ஆமா. நன்றி நன்றி சாமி. இந்த யோகா முடியறதுக்குள்ள எல்லாம் நல்லபடியா மாறட்டும். தம்பி இதான் ஒரு ரூமாப்பா? ஆமாம் சாமி. ரொம்ப இருட்டா இருக்கு, என்ன காரணம்? அது எப்பவுமே இப்படிதான் இருக்கும், இந்த பேய் இருக்கு. சரிப்பா, என்ன நடக்குதுங்க இன்னும் புரியலப்பா. சரி சாமி, ஓகேப்பா. அது என்னப்பா போட்டோ? சீக்கிரமா எடுங்க 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 எடுங்க. இது எரிஞ்சு முடிச்சிருச்சுன்னா முழுமையா இந்த பேய் அழிஞ்சிடும். அடிக்கடிக்கும் இங்க பக்கத்துல இருந்து உட்காந்துக்குங்க. சில டைம் இந்த பேய் தப்பிச்சாலும் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. இது பேய் தரம் அவ்வளவுதான் சொல்றேன். எரிஞ்சு முடிச்ச வாட்டி தான் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும்ங்க. சொல்லுங்க. ஓம் க்ரீம் க்ரீம் பக்ரீம் ஓம் க்ரீம் ஓம் க்ரீம். பேய் அழிஞ்சு விடு, பேய் அழிஞ்சு விடு, பேய் அழிஞ்சு விடு, பேய் அழிஞ்சு விடு, பேய் அழிஞ்சு விடு. சொல்லு. என்னாச்சு?
அடிச்சிச்சியா? என்னைய தான் சாமி பேய் அடிச்சிச்சு. உன்னையா? ஆமா சாமி. நம்ம தம்பி தான் சாமி என்னை காப்பாத்தினாங்க. ஓகே. ரொம்ப நன்றி தம்பி. சரி. இந்த பேய் முழுமையா எரிந்து முடிக்கட்டும். சரி நான் வரேன் சாமி. யாகத்துக்கு ரொம்ப பூஜையெல்லாம் எடுத்துருந்தேன் சாமி. ஆமா அடுத்து நம்ம கோயிலுக்கு கும்பாபிஷேகம் சாமி. ஆமா. ஓ போய் யாகத்துக்கு ரெடி பண்ணு. நன்றி சாமி. சாமி ஏன் அமுத்துற மாதிரி இருக்கு சாமி. அதுதான் நல்லா பண்ணிக்கிச்சு. ஓகே. பேய் அழிஞ்சு விடு. உனக்கு என்ன வேணும்? நன்றி நன்றி உங்க வாய் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு திருப்பி அப்படின்னா அது முக்திக்காக தான் அழிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கு தான் உனக்கு ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்கு. சாமி ரொம்ப நன்றி சாமி. இன்னொரு டைம் இந்த மாதிரி தப்பு இருந்துச்சுன்னா உங்களால் கால் பண்ண முடியும் சாமி. சுவாமியே சரணம் இருக்கு. இந்தா இந்த விபூதி எடுத்துக்கோ. இனிமேட்டு ஏதாச்சும் பிரச்சனையா இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லு. ஓகேவா? ஜூம் கிரீம் கிரீம் சாமி நான் ஒரு டைம் கேட்குறேன். இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. நீ நல்லபடியா போயிட்டு வா மகளே. வாழ்க வளமுடன்.